ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றமழை சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அபிக்கு அவார்டு கொடுக்க போகிறத நம்ம சண்முகமும் சுடரும் கேள்விப்பட்டதுலேருந்து நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம வெற்றி சுடரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கவர்னரை பார்க்குற அந்த மனுவை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போது அவரை பார்த்து ஒரு வழியாக பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. அங்கே வந்து அபியை பற்றி எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அபி எழுதின அந்த நாவலை பற்றி. ஸோ உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு தனித்துவமான திறமை அப்படின்னு பாராட்டுறாங்க. இத்தனை பேர் எழுதினதில் ஒரு ஜெயில் கைதியாக இருக்கிற இவங்களால எப்படி அமைதியாக இவ்வளோ அழகாக எழுத முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு தோரணையில் தான் அவங்க எல்லாருமே அவிய பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றியும் நம்ம புலியும் வந்து எதுக்காக அங்கே வந்தாங்க அப்படின்னே தெரியல. ஜெயிலுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன் சுடரும் சண்முகமும் பத்திரமா மறுபடியும் வெளியில் கிளம்பி போகிறாங்களா அப்படிங்கிறது. சுடரோட சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அபிக்கு நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட யோசிக்காம வெற்றி பண்ணுறாரு சுடர் மேலே இருக்கிற அன்புனால. பட் இது வந்து கர்ணாவுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் அப்படின்னு வெற்றிக்கே தெரியும். இருந்தாலும் கூட சுடருக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் அவர் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே நம்ம அபிக்காகவும் அவர் யோசிக்க தான் செய்வாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போது அபிக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து வாழ்த்துறை சொல்கிறாங்க. வாழ்த்திட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறதா சொல்லி ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இப்போது இதை ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நம்ம சண்முகத்துக்கிட்ட ஃபோன் கேட்குறாங்க. ஃபோனை தான் அங்கேயே வெளியே வாங்கி வச்சுட்டாங்களேடா, இங்கே வீடியோவும் ஃபோட்டோவும் எடுப்பாங்கல்ல, டிவியில் வரும், அங்கேருந்து நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கேப்டன் அங்கிள் கேட்பாரு. அவங்க வந்து என் அம்மாவை இன்னும் பார்த்தது இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா பார்த்துக்கலாம், டிவியில் வரும்போது பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க அதை ரொம்ப ஆர்வமாக பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து நம்ம அபியை நம்ம கர்ணா வந்து கொலை பண்ண சொல்லி ஒரு ஆள் அனுப்பியிருந்தாரு. அந்த ஆள் நம்ம அபியை கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க. செஸ்டில் படல, கொஞ்சம் பக்கம்தான் பட்டிருக்கு. இருந்தாலும் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அங்கே கதி கலங்கிடுறாங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு ஆளுநரை வேற காப்பாற்றணும் இல்லையா. பாதுகாப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி போய் அங்கே முக்கியமான ஆளுங்களை எல்லாரையும் காப்பாற்றி தனியாக கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அபியை வந்து அவங்க கைதி வேற, அவங்கள இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. முக்கியமாக இது ஆளுநருக்கு வச்ச குறி, அதில் இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு அபிக்கு முதலுதவி பண்ணுறாங்க. பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க உயிர் தப்பிச்சது மிகப்பெரிய விஷயம். கொஞ்சம் தள்ளி குண்டு பட்டிருந்தா கூட அவங்க உயிர் இழந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. சுடர் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அம்மாவை வந்து எப்படியாவது காப்பாற்றிடுங்க கடவுளே அப்படிங்கிற மாதிரிலாம். சண்முகமும் நம்ம சுடரும் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்கள். அபிக்கு வரப்போகிற ஆபத்து மிக பெருசு, அதுலேருந்து அவங்கள காப்பாற்றணுன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நம்ம சண்முகம் பரிகாரம் பண்ணார். சுடர் வந்து அந்த அம்மா கிட்ட இருந்து குங்குமம் வாங்கிட்டு போய் நம்ம அபிக்கு கொடுத்தாங்க. அதை கொடுக்க வந்து தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ கூட நம்ம வெற்றி தான் ஹெல்ப் பண்ணார் நிறைய இடத்துல. இப்போது வெற்றியும் நம்ம புலியும் வந்து அந்த சத்தம் கேட்டு ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அபியை சேர்த்துருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம வெற்றி வந்து பார்க்குறாரு எங்கே இருக்காங்க என்னங்கிறதெல்லாம். ப்ளஸ் நம்ம சுடர் வந்து தாங்க மாட்டா, அபிக்கு ஏதாவதுன்னா அவளுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்து சுடர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அங்கே காத்துட்ருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையே. சுடர் குழந்தை அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்க வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சண்முகமும் இது வந்து கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க சீக்கிரமாக குணமாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கவர்னருக்கு குறி வச்சு நம்ம அபி மேலே பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசினதுனால நியூஸ்லேயும் அப்படி தான் வந்துருக்கு. ஆனால் வெற்றிக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு. சுடர் நம்ம வெற்றிக்கு கால் பண்ணி இது அம்முவுக்கு வச்ச குறி தான், ஏன்னா ஏற்கனவே அம்முவை கடத்தினாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு முறை அம்முவை துரத்துனாங்க, இப்போ அம்முவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஒரு சாமியார் அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அம்முவுக்கு பெரிய ஆபத்து வந்துடுச்சு, அதுக்காக தான் அவங்க கொடுத்த குங்குமத்தை நான் அம்மு கிட்ட கொடுக்கறதுக்காக ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னேன்லாம் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கர்ணா தான் அப்படின்னு சுடருக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வெற்றிக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால தான் வெற்றி வந்து ஒருவேளை வெற்றியை கர்ணா ஏற்பாடு பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால யாராவது அபியை இங்கே கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. புலி கால் பண்ணுறாரு.
வெற்றி பக்கத்தில் யாராவது இருந்தால் கொஞ்சம் தனியாக வந்து பேசு அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. நம்ம சந்தேகப்பட்டது சரிதான், கருணா அண்ணன் தான் ஆள் அனுப்பியிருக்காரு அபியை கொலை பண்ண சொல்லி ஜெயிலுக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சாங்க. இந்த விஷயம் மட்டும் சுடருக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கருணா தான் பண்ணான்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. டேய் என்னதான் அவன் உன் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக நீ இதெல்லாம் நம்பாமல் இருப்பியாடா? நான் தான் சொல்கிறேன்ல, பேசிக்கிட்டது அரைகுறையாக என் காதில் விழுந்துச்சு அப்படின்றாங்க. யார் வீட்டில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை கருணா அண்ணனை நான் அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஆள்கிட்ட ரகசியமாக பேசுகிறாரு. இப்போ கூட ஹாஸ்பிட்டல்லையே வச்சு அபியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. யாரையும் தேவையில்லாத ஆளுங்க அபி இருக்கிற அந்த ரூம்குள்ளே போனாங்கன்னா நீ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் நோட் பண்ணுறேன் அப்படின்னு. நீ அபிக்காக யோசிக்கலனாலும் நான் சொல்கிறதுக்காக யோசிக்கலனாலும் சுடருக்காக யோசிடா அப்படின்றாங்க. புரியுதுடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி ஃபோனை வச்சிடுறாரு. அபியை பார்க்குறதுக்கு இல்லை அபியை ஏதாவது பண்ணுற மாதிரியான சந்தேகப்படுற மாதிரி யாராவது இங்கே இருக்காங்களா, இல்லை அந்த ரூமுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்டரை தவிர வேறு யார் போனாலும் நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நர்ஸு வேஷத்துலேயோ இல்லை கம்பவுண்டர் வேஷத்துலேயோ இல்லை அந்த கிளீனர் ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி அவங்களோட வேஷத்துலேயோ கூட அபியை ஏதாவது பண்ணுறதுக்கு யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஒருத்தவங்க யாராவது உள்ளே போனாங்கன்னா போயிட்டு பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கு சுடருக்கும் ஆறுதல் சொல்லவே முடியல யாராலையும். அழுதுட்டே இருக்காங்க. அதான் அபி உயிர் பொழைச்சிட்டால, விடுங்க, எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்க அப்படின்னு சரளா கேட்குறாங்க. என் தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தும் எங்களால் அதை தடுக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னு. அதுக்காக தான் மாமா சாமியார் அம்மா கொடுத்த அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சுடர் சொல்கிறாங்க. அன்னைக்கு குடுகுடுப்பக்காரன் சொன்னால் கோவில்லையும் அப்படி தான் சொன்னாங்க, பெரிய கண்டம் இருக்குன்னு. அதுலேருந்து என் தங்கச்சி தப்பிச்சிட்டா. ஆனால் இப்போ கூட அவளை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாகவே இருக்குது. நான் அவளுக்காக வேண்டிக்கிட்ட பரிகாரங்களை எல்லாம் இப்போவே செய்யறதுக்காக கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா சுடர் நானும் வரேன்னு சொல்கிறாங்க. இல்லடாமா, அதெல்லாம் கடுமையான பரிகாரம், உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சரளா இருந்துட்டு இல்லை நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போகலாம், அபி உயிர் பழைக்கணும்னு வேண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்ட பரிகாரத்தை எல்லாருமா சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தருணும் நம்ம தியாவும் தவிர மீதி இவங்க 3 பேருமே அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தராக அங்க பிரதட்சணம் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு 108 குடம் தண்ணி ஒருத்தவராக எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம வெற்றி வந்து அதாவது நர்சிங் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு ஆள் இருக்காரு. அவர் திருன்னு சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவர் அவங்களுக்கு பிளட் ஏறிட்டு இருக்கு நம்ம அபிக்கு. ஏன்னா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் உயிர் பொழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அவங்க உயிர் பொழைக்கணும்னா அவங்களுக்கு அந்த பிளட் ப்ராப்பராக போகணும். அதில் வந்து பாய்சனை கலக்க சொல்லி ஒரு பிளான் இவங்களது. ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணுறாரு அந்த பிளட்லங்கிறது வெற்றி கண்டுபிடிச்சிட்டு வேகமாக உள்ளே போய் அவர் அடித்து கெட்டியமாக பிடிச்சிடுறாரு. அந்த இன்ஜெக்ஷனை கையில் வாங்கிடுறாங்க. அந்த சிரஞ்சில் இருந்து அந்த மருந்தை உன் உடம்புல ஏற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி உன்னை யாருடா அனுப்பினது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சொல்கிறது இல்லை, என்னை விட்டுடுங்கன்னு சொல்கிறாரு. இல்லை நீ சொல்லலைனா நீ எடுத்துகிட்டு வந்ததை உடம்புலேயே ஏற்றி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கப்புறம் தான் என்னை கருணா தான் அனுப்பினாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வெற்றி ஷாக்கில் இருக்கும்போதே அவர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அவரை கையும் களவுமா பிடிக்க முடியல. இப்போது கருணா தான் இதை பண்ண சொன்னார் அப்படின்னு இவனும் அப்படி தான் சொல்கிறான். புலிக்குட்டியும் அப்படி தான் சொன்னானே அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்கு பயங்கர கோபமாக வருது. என்னதான் அபி மேலே கோபமாக இருந்தாலும் பார்வதி அக்காவுக்கு அவள் அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருந்தாலும் இவளுக்கு இப்படி ஒரு தண்டனையவே நம்ம தானே வாங்கி கொடுத்தோம், அதோட விட வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு காரியத்தை கருணா பண்ணணும், அப்படி பண்ணுறதா இருந்தால் அப்போவே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வெற்றிக்கு நம்ம அபி மேலே ஒரு அனுதாபம் வருது. ஒரு பாயிண்ட் அது. 2வது பாயிண்ட்டு சுடருக்காக அபி உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுடரால் அபியை விட்டுட்டு இருக்கவே முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி அபியை தவிர வேறு யார் சொன்னாலும் வெற்றி தான் சுடரோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சுடர் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காகவும் அபி உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அபி வெற்றியையும் வெற்றி அபியையும் காதலிச்சது அது உண்மையான காதல். அவங்களுக்குள்ள இப்போ வரைக்கும் அந்த அன்பு இருக்கதான் செய்யுது. ஏதோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் தப்பான ஒரு புரிதலில் ஒரு கோபம். இதுக்கு காரணம் கருணா. அவரோட சுயநலத்துக்காக, அதுவும் அல்ப ஆசை, கேவலமான ஒரு ஆசைக்காக பொண்டாட்டியை
விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு, அதுவும் பொண்டாட்டியோட தங்கச்சி மேலே இருக்கிற அந்த அல்பத்தனமான ஒரு ஆசைக்காக எத்தனை குடும்பங்களை இங்கே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே மகேஷ் அம்மா இல்லாமல் அவர் தனியாக ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அந்த குழந்தை மேலேயும் பெருசாக அக்கறையோ பாசமோ நம்ம கருணாவுக்கு இல்லை, நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைய வச்சு நம்ம ஸ்வேதாவை அவர் பக்கம் இழுத்துட்டார். இப்போது ஸ்வேதாவுக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா கருணா யார் என்னங்கிறத பற்றி நம்ம ஸ்வேதாவே வந்து போலீஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு குடும்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்வேதா இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இங்கே நம்ம அபியோட வாழ்க்கை போச்சு, வெற்றியோட வாழ்க்கை போச்சு, சுடரோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நம்ம சண்முகத்தோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக அவங்க அப்பா இறந்ததுன்னு எக்கச்சக்க விஷயங்கள், எவ்வளோ லாஸ், எவ்வளோ வேதனைகள், அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடகு வைக்கிற அளவுக்கான ஒரு வழியை தான் கருணா கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் வெற்றி என்ன சும்மாவா விட்டுருவார் உண்மை தெரிஞ்சாங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஃபைனலி நம்ம வெற்றி வந்து அபியை சுத்தமாக பிடிக்காது, அவள் எக்கெடுக்கட்டு போகட்டும்னு நினச்சவர் அபிக்கு பாதுகாவலனா அங்கேயே இருக்கார். இப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு சார் இங்கே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, இப்போ தான் ஒருத்தன் வந்து அபிக்கு இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்க நம்புறதில்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஃபுல் செக்யூரிட்டியோடு இருக்குது அப்படின்னு. உங்கள் செக்யூரிட்டியெல்லாம் மீறி எப்படி அவன் இங்கே வந்தான், நீங்கள் வேணால் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்கள் அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. அப்போது இந்த விஷயம்லாம் நியூஸில் வராதுங்கிற நம்பிக்கையில் தான் வெற்றியும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஃபுட்டேஜ் செக் பண்ணுறாங்க, உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முடியாது, இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தையோட அம்மா, இவங்க சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கேயே இருக்கேன், அவங்க சரியாகிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வெற்றி அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அங்கே காத்துட்ருக்காரு. இப்போது அபி கண் விழிச்சிருவாங்க, அதாவது உயிருக்கு ஆபத்து இல்லை, அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சண்முகத்தையும் சுடரையும் வந்து பார்த்துட்டு போக சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு வெற்றி வந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு. புலியையும் வர சொல்லிடுறாரு. இப்போது சண்முகத்துக்கிட்ட சொல்லி, நீங்கள் பணம்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் மாற்று துணி அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால சுடரை ஹாஸ்பிட்டல்லே அதாவது அபிகிட்ட இருக்க சொல்லிட்டு அவர் துணி வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இதுவுமே வெற்றியோட பிளான் தான். அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி அவரை சொல்லி அனுப்புங்க, நான் வந்து அவங்கள அந்த குழந்தைகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து அனுப்புனது. அந்த நர்ஸு பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சாங்க. இப்போது நம்ம வெற்றி அந்த ரூம்குள்ளே போகிறாரு. சுடர் அவங்க அம்மாவை பார்த்து அழுகிறத பார்த்து மனசு தாங்கலை. கண்டிப்பாக எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள எப்படியாவது ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும், ஜெயிலுக்கு போயிட்டா அம்மா சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு மாமா சொன்னாங்க. ஆனால் ஜெயிலையே அம்மாவை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுட்ருக்காங்க. நீ கவலைப்படாத, உன் அம்மும் சேஃபாக தான் இருப்பாங்க இனிமேல் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெற்றி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது தான் நம்ம வெற்றிக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி, நான் உன் அம்மு ஒரு வேளை எந்த தப்பும் பண்ணலைன்னு நீ சொல்கிறல்ல, அது உண்மை அப்படின்னா நானே உன் அம்மு வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க எந்த தப்பும் பண்ணலைங்கிறத நம்மளை 2 பேருமே சேர்ந்து ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ உன் அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவரை ஏற்றுக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என் அம்மு சொன்னாதான் அதை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அம்மு சொன்னால் நீ கண்டிப்பாக ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கேப்டன், எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம சுடர் கேட்கும்போது, ஆமாம்மா, உன் அப்பாவை நான் பார்த்தேன், உன் அப்பா ரொம்ப நல்லவர், உன் அம்மா எப்படி நல்லவங்களோ அதே போல் உங்கள் அப்பா அதை விட நல்லவங்க, நீ கண்டிப்பாக உங்கள் அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏதோ ஒரு தப்பான காரணத்தினால தான் நீங்கள் 3 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி உன் அம்மா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா உன் அம்மா வெளியே வந்துடுவாங்க. அப்போது உன் அம்மாவே சொல்லுவாங்க உன்னோட அப்பா யாருன்னு. அப்போ நீயே ஷாக் ஆகிடுவ, இவர் தான் என் அப்பாவானு அப்படின்னு சுடருக்கு சும்மா மேலே இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் சுடருமே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. என் அம்மா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா கெட்டவராகவே இருந்தாலும் கூட நான் அவரை ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம சுடர் வந்து இந்த சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால வெற்றி ரொம்ப பிரிஸ்காக இருக்கார். ஏன்னா சுடர் சீக்கிரமாகவே நம்ம கூட சேர போகிறா அப்படிங்கிறது ஒன்று. அபியை வந்து எதுக்காக கருணா கொலை பண்ண பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் அவர் கடத்தினார். அப்போ கடத்தி வச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டார் வெற்றி. அதுக்கான ரீசனே நம்ம வெற்றிக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போது மறுபடியும் ஜெயிலில் ஆள் வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு என்ன நடக்குது, அவள் மேலே என்னதான் கோவம் இருந்தால் கூட இந்த அளவுக்கு கருணா போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரிலாம் வெற்றிக்கு சந்தேகம் வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு வேலையை, அதாவது உயிருக்கு தப்பிச்சோம் போடிச்சோன்னு சொல்லி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை மறுபடியும் கொலை பண்ணுற அளவுக்கு கருணா அவ்வளோ மோசமானவனா அப்படிங்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொண்டுட்டோம் அப்படின்னா அப்போ அவளுக்கும் அவள் தப்பு பண்ணியிருக்கா, பார்வதி அக்காவை கொண்டு இருக்கா அப்படின்னா கூட அவளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு ஏன் கருணா யோசிக்காமல் போயிட்டான்ட்டு. ஸோ எல்லாருமே அபி
அபி நல்லவன்னு சொல்கிறாங்க, சுடரை நல்ல விதமாக வளர்த்துருக்கா, அவள் கெட்டவளாக இருந்தால் சுடரை இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்கிற மாதிரிலாம் வெற்றிக்கும் தோணுது. அதனால் அவர் கர்ணா மேலே சந்தேகப்படுறாரு. எதுக்காக கர்ணா இந்த மாதிரி பண்ணணும், அப்போது நிஜமாவே அபி சொன்ன மாதிரி அவள் கொலை பண்ணலையா, ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம மறுபடியும் கூட கொஞ்சம் யோசிக்கணுங்கிற மாதிரியும், தப்பு எங்கே நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரியும் வெற்றி ஒரு சபதம் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு மேலே தான் கதை இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.